அதாவது போன வருஷம் ஐபிஎல்லில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கட்டிட்டாங்களோ அவ்வளோத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு ரெமெடியல் ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வருத்தத்தை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் ரெய்னா போகும்போது. பேட்ஸ்மேன்ங்கிறதுனால அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டாங்க. ஜடேஜா கேஸில் என்னன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரா லைக் டு லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். வாழா போன இம்பேக்ட் கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல ஐபிஎல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிற கான்செப்டையே கெடுத்து குடிச்சோர் பண்ணிடுச்சு. ஒரு ஆளால் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை ரெண்டு ஆளை வச்சு பண்ணலாம். அதுக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்குது. ஜடேஜாவோட இடம் வந்து பெருசாக பேசப்படுங்கிற மாதிரி சஞ்சு வந்தது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சிஎஸ்கேக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, சஞ்சுவோட கமிங் வந்து சிஎஸ்கேக்கு வந்து பெரிய பூம். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அவர்கிட்ட கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. பத்திரானா வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணினாரு, அவரை நம்ம எழுந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. திரும்பி அவரை பை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் தான், எனக்கு டவுட் தான். பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு 60+ கோடியில் போகிறாங்க, இவங்க 40+ கோடியில் போகிறாங்க. கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் கூட பின்னாடி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஐலாம் ஒன்றுமே இல்லை, 2 கோடியோட போகிறாங்க. அவங்க பிஸ்கட் சாப்பிட்டு வர போகிறாங்க. கிரிக்கெட் மில்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸ் பற்றி தான். அதுவும் குறிப்பிட்டு பேசணும்னா சிஎஸ்கே பற்றி தான். சார், சிஎஸ்கே இந்த ரிட்டென்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? அதாவது போன வருஷம் ஐபிஎல்லில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கட்டிட்டாங்களோ அவ்வளோத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு ரெமெடியல் ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அவங்கள பற்றி திட்டாத ஆட்கள் கிடையாது, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் அஸ். நம்ம கிரிக்கெட் ஒன்லியில் கூட தாறுமாறாக பேசியிருக்கோம் அவங்கள பற்றி. ஏன்னா அவ்வளோ மட்டமான டீம் எடுத்திருந்தாங்க, மட்டமான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பிளேயர்ஸ்னால, அந்தளவுக்கு அட்டாக் வந்திருந்தது. இன்ஃபேக்ட் அதாவது ஒரு பிளேயரை எப்படி எடுக்கிறது, பிளேயர்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தது ட்ரெண்ட் வந்து இந்த சூரியவன்ஷி, இந்த வைபவ் சூரியவன்ஷிலாம் போகிறாங்க, அபிஷேக் சர்மா ஓப்பனிங் போயிட்டு அவங்க ஆடுற ஆட்டம், இந்த மாத்திரை ஆடுற ஆட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு அந்த கிரிக்கெட் அவங்க வேறு ஏதோ கேம் ஆடுறாங்க போல இருக்குது, சிஎஸ்கே ஆடுறது வேறு கேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்கே ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடாவெல்லாம் வச்சுட்டு பாலை வந்து தேடுன்னு தேடி அவங்க அவுட் சைட் ஆப்ஷன்லாம் ஆர்த்தி எடுத்து என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஸ்குவாடு, மட்டமான ஒரு 11 எடுத்து மட்டமான கிரிக்கெட் ஆடி ஒன்றும் இல்லாமல் காணாமல் போனவங்க அந்த அந்த ஷெட்யூல் முடிஞ்ச அந்த ஐபிஎல் முடிகிற பீரியட்லேயே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வலி வந்து சுதாரிச்சுட்டு 2 பேருக்கு அடின்னு சொல்லி அனுப்பிட்டு, அடியான்னு தெரியாது, அனுப்பிட்டு அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில் பட்டேல் மாதிரி ஆட்கள், பிரேவிஸ் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ண பார்த்தாங்க. போனது போட்டோம், முடிஞ்சு போச்சு. இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் அதுக்கு நம்ம அடிபட்டோமோ அவ்வளோ அடிக்கும் அவ்வளோ புண்ணுக்கும் நல்ல மருந்து போட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் த செலெக்ஷன் ப்ராசஸ். அவங்களோட ரிட்டென்ஷன் ஆகட்டும், அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டதாகட்டும், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். அதே போல் அதிகமாக எல்லாராலையும் பேசப்பட்டது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ட்ரேட். சஞ்சு சாம்சனுக்கு ஜடேஜாவும் சாம் கரனும் சரியான ஒரு தீர்வா சார்? அதாவது ட்ரேடா? அதாவது கொஞ்சம் இப்படி பார்க்கணும் நீங்கள். ஜடேஜா போகிறாருங்கிறது வந்து பெரிய வலி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சிஎஸ்கே ஜடேஜா இல்லாத ஒரு சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் பார்க்குறதுக்கு. பட் இந்த வலியை, இந்த அடியை, இந்த 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 என்ன சொல்லலாம், இந்த வருத்தத்தை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருப்போம் ரெய்னா போகும்போது. ஏன்னா அவர் ஒரு சின்ன தளபதிங்கிற மாதிரி இருந்தார். அடுத்த இடம் அவர் தான், தோனிக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு ஆள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்யூம் வரும் அப்படின்னு இருக்கும்போது பேட்ஸ்மேன்ங்கிறதுனால அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டாங்க. ஜடேஜா கேஸில் என்னென்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக லைக் டு லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போதைக்கு. நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி அவருக்கு ரெப்ளிகான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலை சொல்லணும். அக்ஷர் பட்டேல் சிஎஸ்கே வரத்துக்குலாம் எந்த சான்ஸ் இல்லை, அவர் வேறு ஒரு இடத்துல இருக்கார், விட்டுருங்க. ஸோ ஜடேஜாவுக்கு அட்லீஸ்ட் 30% ஆஃப் ஜடேஜா, 40% ஆஃப் ஜடேஜா, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சிஎஸ்கேக்கு கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம்.
செகண்ட் திங், இந்த பாழா போன இம்பேக்ட் கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல ஐபிஎல்ல, ஆமாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிற கான்செப்டையே கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிடுச்சு. ஒரு ஆல்ரவுண்டர் அவசியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இம்பேக்டை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி ஜடேஜா வந்து ஒரு பேட்ஸ்மேனாக அவருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ரன் அடித்து கொடுத்தாரு, ஒரு போலராக தேவைப்பட்ட இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்படின்னு இருக்கும்போது நான் தேவைப்பட்ட இடத்துல விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போலரே நான் லெவலில் எடுத்துக்கிறேன். பேட்டிங் வரும்போது அவனை உட்கார வச்சுட்டு இம்பேக்ட் பிளேயர் எடுத்துக்கிறேன். ஸோ என்னால் அந்த இடத்த ஃபில்லப் பண்ண முடியும். ஒரு ஆளால் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை 2 ஆளை வச்சு பண்ணலாம். அதுக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்குது. அப்படிங்கும்போது ஜடேஜாவோட இடம் வந்து பெருசாக பேசப்படுங்கிற மாதிரி அவரோட நம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணுவோன்னு எனக்கு தோணலை. போக போக அதை பார்க்கலாம். சரி, இப்போ அதே போல் நம்ம பார்த்தோன்னா போன வருஷம் நமக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்தது. ஒரு பவர் பிளேயில் ஒரு 30 ரன் தாண்டறதுக்கே வந்து ரொம்ப தாண்டவம் ஆடிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி பட் இப்போ அந்த 5 இடத்த பார்த்தா ஒரு நல்ல பேட்டிங் லைனப் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் நம்ம வந்து ஒரு ஸ்பின்னராக பார்த்தா ஷார்ட்டில் இருக்கும். அதே போல் ஒரு பேசராக பார்த்தாலும் இங்கே லிஸ்ட்டில் ஆட்கள் இல்லை. என்ன மாதிரியான இன்னும் ஃபில்லப் பண்ணது தேவையாக இருக்கும்? டெஃபினட்டாக அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருந்தார், ஜடேஜா இருந்தார். நீங்கள் வந்து 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் உங்களுக்கு ஆப்போனண்ட் பார்த்து பயப்படுற மாதிரி இருந்தது. அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம். ஆன் பேப்பர் அப்போ அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருக்காங்கப்பா அந்த டீமில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் அது இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை ஆப்செட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டாப் லைன் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓப்பனிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது போர்வில் பட்டேல், பிரேவிஸ் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிவம் துபே, MS தோனி அது வரைக்கும் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நல்ல கிட்டத்தட்ட 40-43 கோடியோட போய் உட்கார போகிறீங்க ஆப்ஷனில். பியூட்டிஃபுல்லாக ஆட்களை எடுக்கலாம். ஒரு கேமரான் கிரீன் மாதிரி ஆட்களை எடுக்கலாம். இந்த ஹுசைன் மாதிரி ஒரு ஆட்களுக்கு பின்னாடி போகலாம். மேக்ஸ்வெல் இஸ் அவைலபிள். அந்த மாதிரி ஒரு ஆள் நடுவில் மிடில் ஆர்டருக்கு உங்களுக்கு எடுத்து போட்டு ஒரு பயமுறுத்தலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து மல்டி டாஸ்க் மேன். திடீர்னு ஒரு 2-3 ஓவர் நல்லா போடக்கூடிய ஒரு ஆள். விக்கெட் டேக்கிங் போலர் கூட அவர். திடீர்னு நிறைய ஒரு 1 or 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வெளியே வராங்க. வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஆட்கள்லாம் வெளில வராங்க. அவங்களாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரியாது. பட் அவைலபிள் கமாடிட்டி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போகிறதுக்கு பின்னாடி போய் வாங்குறதுக்கு அப்படின்னு இருக்குது. உட்காந்து நல்ல ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா இந்தந்த ஸ்லாட்டுக்கு இந்தந்த ஆட்கள் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு 60+ கோடியில் போகிறாங்க. இவங்க 40+ கோடியில் போகிறாங்க. கொஞ்சம் SRH கூட பின்னாடி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஒரு 15 கோடி 20 கோடி ரேஞ்சில் தான் அவங்கக்கிட்ட பைசா வச்சுருக்காங்க. எம்ஐலாம் ஒன்றுமே இல்லை. 2 கோடியோட போகிறாங்க. அவங்க ஏதோ பிஸ்கட் சாப்பிட்டு வர போகிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் பட் உங்களுக்கு கம்பீட் பண்ண சிஎஸ்கேக்கு கம்பீட் பண்ணுறதுக்கு மோதுறதுக்கு கையில் காசு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பார்த்து நீட்டாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃப்ளெமிங்லாம் ஹி ஹேஸ் டு புட் இஸ் ஹெட் டவுன். இப்போ போன வருஷம்லாம் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்து பக்காவாக பண்ணாங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. சஞ்சு வந்தது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சிஎஸ்கேக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, சஞ்சுவோட கமிங் வந்து சிஎஸ்கேக்கு வந்து பெரிய பூம். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். அவர்கிட்ட கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. ருத்ராஜே கண்டினியூ பண்ணலாம், தப்பு இல்லை. பட் உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சீனியராக இருந்து கைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மேக்ஸிமம் இந்த சீசன் மேக்ஸ் இன்னும் ஒரு சீசன் ஆடுறான். இந்த MS தோனி வெளியே தான் போகிறாரு. அப்போ வெளியேனா 11 கிரவுண்டில் இருக்க மாட்டார், டக் அவுட்டில் இருக்க தான் போகிறாரு. அவர் வேறு ஏதோ ஒரு போஸ்ட்டில் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஸோ அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போது ஆன் த ஃபீல்டு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு சீனியர் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து அவரும் மிடில் ஆர்டர் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு நான் ஓப்பனிங் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறதா தெரியல. ஸோ ஒரு திடீர்னு வந்து மிடில் ஆர்டர் போயிட்டு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் தலையை தொங்க போட்டு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக அவர் தன்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல மிடில் ஆர்டருக்கு ஒரு பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கார்த்திக் சர்மா மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா க்ரூம் பண்ணலாம் அவங்களெல்லாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் வித் ரிகார்ட்ஸ் டு சிஎஸ்கே. ஓகே சார். அதே போல் சில முக்கியமான ரிலீசஸ்ன்னு பார்த்தோன்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா 2 நியூஸ் கிவிஸை வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்கிறதே வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்பவே முடியல. இது சிஎஸ்கே தானா, என்னப்பா நியூசிலாந்து பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் இவ்வளோ தைரியமாக. அடுத்து பார்த்தா பத்திரானாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா பத்திரானா வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கேல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு, மற்றபடி எங்கேயும் பெருசாக இல்லை. பட் திரும்பி அவரை பை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? டவுட்டு தான், எனக்கு டவுட்டு தான். பத்திரானா வந்து அவர் வந்து
பர்ஃபார்மன்ஸில் வந்து கடந்த 2 வருஷமாக அட்லீஸ்ட் போன வருஷம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணினார், அவரை நம்ம எழுந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவருக்கு ஈக்குவலாக நல்ல போலர்ஸ் இருக்காங்க, ஃபாரின்ல ஆகட்டும் இல்லை இந்தியன் ஆகட்டும் இருக்காங்க. ஏன் இப்போ எல்லிஸுக்கு ரெகுலராக ஆட போகிறாருன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் ஜெமி ஓவர்டன் இருக்கார், அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு ரெகுலராக. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பத்திரானா இழப்பு வந்து பெரிய இழப்பாக இருக்கும்னு எனக்கு தோணல. நியூசிலாண்டர்ஸ் வெளியே போயிட்டாங்கங்கிறது வந்து நிறைய போகிறாங்க. இப்போ சாண்ட்னர் போயிட்டார், ரவீந்திரா போயிட்டார், கன்வே போயாச்சு, ஃப்ளெமிங் இருக்கும்போதே போயாச்சு. அது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம், அது வந்து வேறு விதமாக யோசிக்கிறாங்க சிஎஸ்கேன்னு அர்த்தம். ஓகே சார். அதே போல் இப்போ உங்களுக்கு இந்த சிஎஸ்கேவை தாண்டி ஒரு ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த தடவை அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? விச் டீம் சார்? இல்லை இது வந்து இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் பேசணுன்னா ஒரு நாள் உட்காந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பேசணும். நீங்கள் இப்போ வந்து ஆஃப் ஹேண்ட் அது மாதிரி பேச முடியாது. ஏன்னா இது வந்து என்ன 25x10 250 பிளேயர்ஸை பற்றி பேச வேண்டிய ஒரு விஷயம். இது நிறைய அதுக்குள்ள டீட்டெயில்ஸாக நம்ம நிறைய உள்ள வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. மும்பை அஃப்கோர்ஸ் படு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க கையில் 2 கோடி தான் இருக்குது பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்க எப்படிப்பட்ட டீமாக இருக்காங்கன்னு. பஞ்சாப் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கேகேஆர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதே போல் ஆர்சிபி சார், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த வருஷத்தோட டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்களா தான் இருக்காங்க. ஆர்சிபியோட இதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டென்ஷனாக பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஆர்சிபி பற்றி பேச்சு இல்லை. மேனேஜ்மெண்ட் அதை எப்படி வியூ பண்ண போகிறாங்க, பிளேயர்ஸ் லெவலில் அந்த மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்க போகுது, எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு மேலே ஒரு காம்ப்ளசன்சி வந்துடுச்சான்னா, அடிக்கணும்னு நினச்சோம்பா அடிச்சிட்டோம்பா அப்படின்னு வந்துடுச்சா, இல்லை ரிப்பீட்டடாக ரஜத் பட்டிடாருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி அவரை அடிக்க வச்சு அவர் பெரிய ஆளை ஆக்கணுமா அப்படின்னு சில பிளேயர்ஸ் நினைக்கலாம். இருக்கிற சில பெரிய பிளேயர்ஸ்லாம் நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்க போதா அப்படிங்கிறத போக தான் நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு T20 ஸ்குவாட், அதாவது இந்தியன் T20 ஸ்குவாடில் பக்காவாக இருக்கிற ஒரு டீமும் இருக்குது. அதே போல் அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 15 பேர் கொண்ட குழுவும் வெளில இருக்குது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்குள்ளே ஒரு பெரிய போட்டி இருக்குங்களா சார்? ஏன்னா இப்போ ருத்ராஜ் கைக்வாடுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்மாக அவர் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் பட் அவருக்கு சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கேள்வியாக இருக்குது, அப்படி தான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த கவுஹாத்தி டெஸ்ட்டில் கில் ஆட மாட்டாருங்கிறது ஒரு மாதிரி ஒரு 80% வந்து ஆட மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 20% பார்க்கணும், கடைசியில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம், அவருக்கு ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் 80% ஆட மாட்டார்னு இருக்குது. ஆட மாட்டார்னு இருக்கும்போது கூட லோக்கல் தான், எந்த செலவும் கிடையாது, வாடானா வரப்போகிறாரு. ருத்ராஜ் டீமில் கூப்பிடலாம்ல, கூப்பிடல, பயப்படுறாங்க. ருத்ராஜ் ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆடி ஒரு இன்ஜுரி அடிச்சிட்டாருன்னா அவரை என்ன பண்ணுறது? இவர் வந்து ஆடி ஃபெயில் ஆகிட்டாருன்னா இவரை நான் எப்படி என்ன பண்ணுறது? என்னை நம்பி எடுத்தனே ஃபெயில் ஆகிட்டாரு, என்னை எல்லாரும் திட்டுவாங்களேங்கிற பயம் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவரை டீமில் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா எனக்கு நான் நினச்சது நடக்காது அப்படின்னு பயப்படுற ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பின்னாடி ஏ டீமில் ஒரு 10-15 பேர் வச்சுக்கோங்க, பி டீம்னு ஒரு 15 பேர் வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்து க்ரீன் ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை என்ன? எனக்கு தேவையான டீம் இது, நான் இதை வச்சுன்னு தான் ஆடுவேன், ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.